ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 12 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி அந்த ஃபர்னிச்சர் கடையில் போயிட்டு அவங்க ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வாங்க போகிறாங்கல்ல. அப்போ அவங்க போய் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்து 5000 தான் அந்த ஃப்ரிட்ஜு. மனோஜ் கடையில் பார்த்த ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்கலாடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிட்டு காசு கொடுக்க போகும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ முத்துவும் செல்வமும் மாட்டிக்கிறாங்க. இங்கேருந்து போகும்போதே சொல்கிறாங்க, சார் நாங்கள் கேங் இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்காம உள்ளே கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே அடைச்சி போட்டுறாங்க. இப்போ முத்து சொல்கிறாரு, உள்ளே போயிட்டு அவங்கள பார்த்து உங்களுக்குலாம் அசிங்கம் இல்லையாடா, இந்த மாதிரி எல்லார் வயிற்றுல அடிச்சு பொழைக்கிறீங்களே அப்படி சொல்லி திட்டுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாயை மூடிட்டு இருந்தாரு, அப்புறமா நீ எங்கள் கூட உள்ளவன் தான் சொல்லிடுவோம் அப்படின்னு. இப்போ சரின்னு சொல்லிட்டு முத்து அங்கே இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் இல்லைன்னா வெளியில் விட்டுருவோம், சும்மா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஒவ்வொருத்தரா வராங்க அவங்கவுங்க திங்ஸை வாங்குறதுக்கு. அப்போதான் மனோஜ் வர்றாரு. மனோஜ் வந்து இதில் என்னோட திங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது முத்து, இவன் என்னமோ செஞ்சான்னு நினச்சேன்டா, ஆனால் இவ்வளோ பெரிய கோல்மால் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி உள்ளே இருந்துட்டு மனோஜுக்கு தெரியாமல் எல்லாத்தையுமே வீடியோ பண்ணுறாரு. மனோஜ் வந்து அப்படியே வாக்குமூலம் மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணினேன்னு தான் சொல்கிறாரு. அது என் பொண்ணு என் வீட்டுக்காரர் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு வீட்டில் 1,00,000 ப்ராஃபிட்டும் காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. இப்போ முத்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு குறும்படம் போடுறேன்னு சொல்லிட்டு அதை டிவியில் வந்து போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டினோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஸ்ருதி என்ன கேட்குறாங்கன்னா, சரி எப்படியோ 4,00,000 காசு ரெடி பண்ணேன்னு சொன்னார்ல, யார்கிட்ட வாங்கினாருன்னு கேளுங்க அப்படின்னு. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இதுதான் டவுட்டுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட நேராக போகிறாரு. இங்கே பாருடா, வீட்டில் ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை ஓடுதுன்னு உனக்கு தெரியும். அதுவும் இதுவும் சேர்ந்து தான் நீ என்னமோ பண்ணியிருக்க. ஒழுங்கா நீயா உன் வாயிலே எல்லா உண்மையும் சொல்லிடணுன்னே இப்போ விஜயா உள்ள குதிச்சு வந்துடுறாங்க. வந்து மனோஜை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லுடா, என்னடா செஞ்ச என்கிட்ட கூட மறைச்சிட்டியடா அப்படி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே முத்து வந்து அப்படியே கிண்டலாக பார்த்துட்டே நிற்கிறாரு. காசு எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்கன்னொடனே, இப்போ காசு எப்படிடா வந்துச்சு உனக்கு, என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டு யார்கிட்ட கடன் வாங்கினா சொல்லுடா வாய் தரணும் சொல்லுடா அப்படின்னு. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சந்தோஷ் கிட்ட இருந்து தான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆனா இதை முத்து மீனா இவங்கெல்லாம் யாருமே நம்பவே இல்லை. ஆனா அவர் இப்படி சொன்னோடனே விஜயா வந்து அதான் சொல்லிட்டான்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, வெத்தலையில் மை வச்சு பார்த்து சொல்லிடுவாருனோடனே இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொல்லி கோயிலில் போய் எலுமிச்சை பழம் எடுத்துட்டு நெத்தியில் விபூதியெல்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து சாமியை வந்து அப்படியே சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. அப்போ விஜயாவும் அண்ணாமலை வீட்டில் இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க முத்துவை. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.